தமிழகம் முழுவதும் கோடை காலத்துல தான் விவசாயிகள் இந்த தர்பூசணி பயிரிட்டு நல்ல லாபம் ஈட்டுவாங்க. இப்ப அதுலயே ரசாயன கலக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் அது கேட்டீங்க. இப்ப நம்ம இப்படி சொல்லுவோம் எந்த பொருள்ல கலப்படம் இல்லைன்னு பேசுவோம். எந்த பொருள் ஆப்பிள் அப்படியே சாப்பிடுற தரத்தில் வருதா? எந்த பழங்கள் எந்த உணவுப் பொருள்ல அப்படி இருக்கு? தர்பூசுல நீங்க சிவப்பா இருக்கிறதுல அதுல அவங்க சாயம் கலந்துருக்கலாம், வேணா அதை உண்ணாம இருங்கன்னு வேணா பொதுவா சொல்லலாமே ஒழிய தர்பூசே இது பண்ண நீங்க போட்டு நிறுத்தினீங்கன்னா நியாயமா நேர்மையா அதை நம்பியில வச்ச பல லட்சக்கணக்கான விவசாயிகள் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கர்னு அதையே பயிரிட்டு கொண்டு வந்த மொத்தமா அதை சாப்பிட்டா வயிறு குழுன்னு இருக்கும்னு பேரு. இங்க வயிறுல விவசாயி இப்ப நெருப்பு பத்த வச்சு விட்டி மொத்த பேர் நட்டப்பட்டு போனான். இப்ப சாகுற தவிர எனக்கு வழி இல்லை. ஆய்வு செய்யறது இது. அந்த ஆய்வு செய்யறதுன்னா அந்த மாதிரி யார் கலந்துருக்கா என்னன்னு கலப்படம் பண்ணி அந்த மாதிரி அந்த ஊசியை போட்டு சிவப்பு சாயத்தை ஏற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. மொத்தமாவே தர்பூசு அப்படின்னோடனே இப்ப எல்லா விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிட்டான்ல. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாராருன்னு கணக்கெடுத்து உரிய இழப்பீடை கொடுத்து அரசு ஒரு இது பண்ணி இது போல அது எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு கோடை காலத்துல ஒரு பெரிய உணவா இருக்கிறதுனால நீங்க அதுல இந்த கூடுதலான இந்த நிற கவர்ச்சிக்காக இந்த சாயப்பொடியை சேர்க்காதீங்கன்னு அப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து தடுக்கணுமே ஒழிய இது மொத்தமா நீங்க விளை வச்ச விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு வாழ்க்கையை நாசமாக்குறது எப்படி இருக்குது? அது தவறு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே நேர்மையா இருக்கு, இதுலதான் கலப்படம் வந்துருச்சு, இதுதான் தப்பாயிருச்சுங்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல.